தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே மாணவரை தாக்கிய சமையலர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போளூர் அருகே பள்ளி மாணவரை தாக்கியதாக சமையலர் மற்றும் உதவியாளர் மீது புகார் எழுந்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சமையலர் மற்றும் அவரது உதவியாளர் ஆகிய இருவரும் மாணவரை தாக்கிய விவகாரம் தொடர்பாக அந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் வீடியோ காட்சியுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது சம்பந்தப்பட்ட சமையலர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன். விவரங்களை பதிவு செய்யலாம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த செங்குன்னம் கொள்ளைமேடு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 44 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் உட்பட 2 ஆசிரியர்கள் பயின்று வருகின்றனர். இதே போன்று சமையல் அறையில் ஒரு சமையலர் மற்றும் உதவியாளர் இருந்து வருகின்றனர். அரசாங்கத்தால் வழங்கப்படும் சத்துதான உணவுகளை வழங்கப்பட்டு வருவது வழக்கமாக உள்ளது. கடந்த சில தினங்களாக இந்த மாணவர்களுக்கு முட்டை போன்ற சத்தான உணவுகளை வழங்கப்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு எடுத்து வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று பள்ளி மாணவர்களுக்கு முட்டை வழங்கியுள்ளனர். இந்த முட்டையின் போது ஒரு மாணவருக்கு மட்டும் முட்டையானது கொடுக்கப்படவில்லை. பின்பு எனக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை அந்த மாணவன் சமையலர் மற்றும் சமையல் உதவியாளரை கேட்டபோது சமையல் உதவியாளரும் முட்டை காலியாகிவிட்டது தெரிவித்தனர். பின்பு சமையலறைக்கு சென்று முட்டை இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவன் மீண்டும் சமையலர் மற்றும் உதவியாளரை வந்து கேட்டதற்கு எங்களிடத்தில் கேள்வி கேட்கிறார் என்று பள்ளியை சுத்தம் செய்யும் துடைப்பத்தால் அந்த மாணவனை தாக்கினோம். அந்த காட்சியை நாம் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் காலை வெளியிட்டிருந்தோம். செய்தி நொதிரி வழியாக மாவட்ட கல்வி அலுவலர் பணியிட மாற்று 2 ஆசிரியரை பணியிட மாற்றமும் சமையலர் மற்றும் சமையல் உதவியாளரை பணியிட நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் தான் தற்போது அந்த பள்ளி தலைமை ஆசிரியரை தொடர்பு கொண்டு பேசிய போது பள்ளி தலைமை ஆசிரியர் போலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் போதில் போலூர் காவல் ஆய்வாளர் அல்லிராணி தலைமையில் போலீசார் சமையலர் மற்றும் சமையல் உதவியாளரை கைது செய்து வைத்துள்ளனர். தற்போது அடித்ததற்கான முழு காரணங்களையும் அவர்களிடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி மோகன்.